பிக் பாஸோட 47வது நாள். இந்த அருமையான பிக் பாஸ் வீட்டை மிஸ் பண்ணாம யாரா இருந்தீங்கன்னா அது பாருங்கள். இந்த 47வது நாள் ஆரம்பித்த உடனே வந்து அமித் அவர்களும் விக்ரம் அவர்களும் வந்து பேசிக்கிறாங்க. என்னென்னு பேசிக்கிறாரு அமித், நான் எதுக்கு இங்கே இருக்கனே தெரியல அமித். அதாவது அதே மாதிரி பிரஜனும் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. முதல்ல நான் எதுக்கு இருக்கனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட ஒரு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நாங்களும் அதே தான் கேட்குறோம். பிரஜனும் நீங்களாவது எதுக்கு இருக்கீங்களே எங்களுக்கு தெரியல. பிக் பாஸ் ஆள சும்மா இருக்க முடியாது. வெள்ளிக்கிழமான இன்னைக்கு வந்து ஒஸ்ட் பிளேயர் 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ரெடியாக இருக்காங்களா அவங்க தான். 2 பேரை சொல்லி ஆகணும், 3 பேரை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாருமே சாண்ட்ரா, திவ்யா, விக்ரம் அப்படி இப்படின்னு சொல்ல போது கடைசியாக வந்து எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் இந்த வாரத்தோட மிகவும் ஒஸ்டான பிளேயர் சொல்லிட்டாங்க. எதுக்காக கேட்கும் போது அரோரா சொல்கிறாங்க, பூண்டுத்தோலை உரிச்சு போடுறாங்க, அது எல்லாமே பரவி கிடக்குது, அதை பெருக்கி வாரினாலே ரொம்ப டைம் ஆகிடும், அது வந்து கட்டில் கடையிலலாம் போயிடும்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அந்த டாஸ்கில் வந்து அவங்களாம் வெறுப்பேற்றணுன்றதாக பண்ணாங்க. ஆனால் அங்கே வெறுப்பேற்றுறது கடைசியில் அவங்களுக்கே வந்து அப்படி ஆயிடுச்சு. ஒஸ்ட்டு பிளேயராக வந்து இந்த சாண்ட்ரா திவ்யாவை வந்து செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பிரச்சனை உட்காந்துருக்காரு. இவங்க என்னது 60 கேமரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னமும் தெரியல, கேமராலாம் வரமாட்டேன்னு நினச்சிக்கின்னு இவங்க கையை காட்டுறாங்க பிரஜன்கிட்ட. பிரஜனை வந்து அப்படியே கேஷுவலாக இருக்காரம்மா. அப்புறம் அந்த கேஷுவல் கடைசியாக தெரிஞ்சிச்சு. இவன் காட்டின சிக்னலை வந்து அவரை வந்து நான் பயாஸ் பண்ணல கியாஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையோட ரொம்ப ஒஸ்டான பெர்ஃபார்மர் வந்து சாண்ட்ரா, அப்புறம் வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசின திவ்யா தான் வந்து இந்த வார்த்தை ஒஸ்டான பிளேயர்னு சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் வந்து சாண்ட்ரா திவ்யா வந்து ஒஸ்டான பிளேயர் ஆகிட்டாங்க. எஃப்ஜே கிட்ட சொல்லி என்ன சொல்கிறார் பிக் பாஸ், இவங்க 2 பேரையும் வந்து வேலையெல்லாம் முடித்த பிறகு ஜெயிலில் தூக்கி போட்டுருங்க, அவங்களுக்கு உண்டான யூனிஃபார்ம் இருக்குது எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஒஸ்டான 2 பிளேயர் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாரு. சாண்ட்ரா, திவ்யா, உங்கள் 2 பேருக்கும் இதுக்கப்புறம் சொல்லியா சீக்கிரம் சொல்லியா, டைம் ஆகுதியா என்னன்னு கேட்டால் வந்து நீங்கள் தான் அதுக்கப்புறம் கிச்சனை பார்த்துக்கணும், பெருக்கணும், கூட்டணும், மாப் போடணும், பாத்ரூம் கூட எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அது எப்படி 16 பேர் இருக்க வீட்டில் இந்த 2 பேர் தான் பண்ணணும், அதுதான் தண்டனை. மாப் மாயாவஸில் வின் பண்ண வின்னிங் கேப்டன் விக்ரமை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். இவங்க 2 பேரும் அவர் தான் சூப்பர்வைசிங் பண்ணி இந்த வேலையெல்லாம் வாங்கணும், அதுதான் அவருடைய முக்கியமான ப்ராஜெக்ட்டு மாதிரி கேட்க வச்சுட்டாங்க. ஏற்கனவே விக்ரம் கவர்னதை உட்காந்துருக்கோம், அவனை கிடச்சா வச்சு வாங்கணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி 2 பேரே அதுக்கேற்ற மாதிரி 2 பேரையும் கொடுத்தா சும்மா விடுவாரா? அப்படியே ரெடியாக பல்ல காமிச்சு நிற்கிறாரு. இதுக்கு வேற ஒரு ட்ராமா வேற. இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பஸ் வந்து என்னை வந்து எல்லாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல, ஆனால் அவர் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுது எனக்கு ரொம்ப ஐயோ என்னையா எதுக்கே அழுகுற? ஆனந்தத்தில் அழுகுறியா? ஆனந்த கண்ணீர் தான் ஆனந்தத்தில் அழுவிய எவ்வளோ தேம்பி அழுவ. இந்த சபரி சுபிக்ஷா அப்படியே வந்து சூழ்ந்து நின்று இவர் ஆனந்த கண்ணீர் அப்படியே ரசிச்சுட்டு அப்புறம் இவர் ஃப்ரெஷ் ஆகிட்டார். அவங்க 2 பேரையும் நான் எப்படி வேலை வாங்குறோம் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறாப்புல. கிளம்பி நேராக திவ்யா கிட்டே போயிட்டு, திவ்யா அந்த பப்பாளிலாம் இருக்குது அதை எடுத்து கட் பண்ணி கொடுங்க, அங்கே கொஞ்சம் வைங்க, நான் வேலையாக இருக்கேன் அப்புறம் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இவர் வந்த ஸ்பீடுக்கு அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அவளை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாப்புல திவ்யா. இவ்வளோ நாள் வாயை திறக்காத பிரஜன், சாண்ட்ராவோடைய பிரஜன் இருக்கார் இல்லையா, இன்றைக்கி வாயை திறக்கிறார். என்னென்னா விக்ரம் ரொம்ப டார்கெட் பண்ணுறோம் சாண்ட்ராவை, இதுக்கப்புறம் நான் விடக்கூடாதரா அவனை அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் என்ன பண்ணுறாரு, விக்ரம் பக்கம் இருப்பார். என்னப்பா என்ன உனக்கு பிரச்சனை? நான் தனி கண்டஸ்டன்ட், அவங்க தனி கண்டஸ்டன்ட், எதுக்கு நீ வந்து 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு பேசுகிற? அந்த பூண்டுக்கு அதெல்லாம் பேசும்போது எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காத விக்ரம், நீ வந்து இது பண்ணுற, நாங்கள் தனித்தனி ஆளுங்க ஒரே மாதிரி இல்லையே, நீங்கள்லாம் ஒன்றும் ஆடுற மாதிரி தானே இருக்குது, ஒரே ஆள் மாதிரி தான் தெரியுறீங்க. உனக்கு என்ன உங்கள் ஒய்ஃப் வந்து உனக்கு உள்ளே வந்து விட்டு ஆடினா ஓகேவா அப்படின்னு நான் வேணா பிக் பாஸ் கிட்டே பேசுகிறேன், கதவுல பண்ணிடுங்க அப்படின்னு பேசுங்க, ரெடி நான் ரெடி, கூப்பிடுங்க என் ஒய்ஃபை கூப்பிடுங்க வர சொல்லுங்கள். இவர் ரெடியாக இருக்காரு. ஐயோ நீ ரெடியாக தான் உனக்கு நோட் வந்து அனுப்பிச்சிடுவாங்களா? உங்களுக்கு என்ன குடும்பம் நடத்துறதுக்காங்க பிக் பாஸ் விட்டுருக்கோம். ஏதோ 2 பேர் செலிபிரிட்டியாக இருக்கிறதால உள்ளே போட்டாங்க, தூக்கி வந்து உன் ஒய்ஃபு அடுத்தது வந்து கானா வினோத் ஒய்ஃபு குழந்தை குட்டியில் கூட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்களா? போயாங்க, உனக்கு கேம் ஆடணும்னா ஆடு, அதை விட்டு ஒய்ஃபுக்காக நான் ஏங்குறேன். பிரஜனும் சாண்ட்ராவும் ஒன்றா ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ரொம்ப வந்து சேஃபாக மாதிரி இருக்காங்க தெரியும், கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியாதுல்ல, எனக்கு கண்டாகுது. நான் வந்து சேதுக்கிட்ட பேசுகிறேன். சேதுக்கிட்டியா? சேது இவர் சொன்னோன்னே அமுச்சிடுவார் உள்ளே. ஆமாம் கூப்பிட்றாங்க பாரு, விக்ரம் கூப்பிட்றாரு, பிரஜனை சொல்லியிருக்காப்புல போமா அப்படின்னு சொல்லிடுவாரா? போயா. நேற்று வந்து எல்லோன்னு வந்து ஒரு படம் வரப்போகுது, அதுக்காக வந்து பூரணின்னு ஒருத்தர் வந்தாங்க. இன்றைக்கி வந்து இன்னொரு படம் வருது, அதுக்காக இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காரு. அந்த கெஸ்ட்டு வேறு யாரும் இல்லை, கவின் கெஸ்ட் தான் உள்ளே வராரு. உள்ளே வந்து அவராக சொல்கிறாரு மாஸ்க்குன்றாரு. என்னையா மாஸ்க்குன்னு கேட்டால் மாஸ்க்குன்ற படம் வரப்போகுது, அதை ட்ரெய்லரை பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சாரு. சரி போகிறவர் சும்மாவாது போகிறாரா? எவிக்ட் ஆக போகிறவங்களோட பேர் என்கிட்ட இருக்குது, நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், போன பேருக்கு பாருங்கன்றாங்க. போன பேருக்கு பார்த்தா எல்லாருமே எதிர்பார்த்த
அந்த எவிக்ஷன் யாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உட்காந்து எடுத்து பார்த்தா ப்ராங்க்கு. சரி, இந்த ப்ராங்க் பண்ணிட்டு கவின் வந்து கிளம்பி போயிட்டாரு. அடுத்தது என்னன்னு கேட்டால், வியானா வந்து ரொம்ப சாஃப்டாக ஏற்கனவே இப்போ எஃப்ஜே கிட்ட வந்து தலை 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 தலைன்னு பேசிட்டு இருக்கவங்க அவருக்கு தலைக்காக சோறு வாங்க வந்திருக்காங்க, நெய் சோறு வாங்க வந்திருக்காங்க, நெய் சோறு, நெய் கேட்குறாங்க. திவ்யா கிட்ட போய் நெய் போடுங்க நெய் போடுறாங்க. அந்த பேட்டரி மாற்றின்னு இருக்காங்க அவங்களுடைய இந்த மைக்குக்கு, அதை கம்ருதீன் மாத்துறாரு. அதை எஃப்ஜே சொன்னாருன்னு சொல்லிட்டு வியானா வந்து பேட்டரி நீ மாற்றக்கூடாது கம்ருதீன் அப்படின்றாங்க. அவர் நிறுத்திட்டாரு. அது திவ்யாவுக்கு காண்டாயிருச்சு. ஏன் வியானா அப்படி பண்ணுது, அது காண்டு இல்லைன்னு மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் காண்டா ஆயிட்டாங்க. நெய் போடுங்கன்னு சொல்லி திவ்யா என்ன பண்ணுறாங்க, நெய் எடுத்து இப்படி அடிக்கிறாங்க. அதாவது நெய் நல்லா ஒட்டிட்டு இருக்கு, அதனால் இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் காண்டாவும் பண்ணுறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க வியானா. நீ ஏங்க இப்படி காண்டா அப்படி ஸ்பூனை தட்டுறீங்க பிளேட்டில், என்னம்மா உனக்கு பிரச்சனை, நான் எல்லார் பிளேட்லையும் இப்படி தான் போடுறது பாரு, டுக் பாரு, உனக்கு மட்டும்தான் உனக்கு தோணுதா, இல்லை நீங்கள் வந்து இப்படி தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த நெய் எடுத்து ஓடி போயிட்டு எஃப்ஜே கிட்ட போயிட்டு எஃப்ஜே எப்படி நெய்யை எப்படி போடுறாங்க பார்த்தா, அது கனியக்கா வேறு, கனியக்கா தான் ரெடியாக இருக்கிறாங்களா சண்டைக்கு, அவங்ககிட்ட வேறு அக்கா இந்த மாதிரி நெய் எப்படி போடுறாங்க, அவங்க வந்து இப்படி தான் பண்ணுறாங்க, அந்த ஸ்பூனை தூக்கி இப்படி போடுறாங்க, ஸ்பூனை தூக்கி போடுறாங்க நெய், இதெல்லாம் ஒரு சண்டையாமா. கேட்ட திவ்யா வந்து இங்கே வந்துட்டாங்க. ஏம்மா நான் உனக்கு ஸ்பூனை தூக்கி போட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை, நெய் இப்படி தான் வருது போட்டேன். அதை வியானா அக்செப்ட் பண்ணுற மாதிரி, இல்லைக்கா நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணீங்க, சரி ஆமாம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இந்த நெய் சண்டையை வந்து அவங்க டீம் ஆளுங்கிட்ட விவரிச்சுட்டு இருக்காங்க. நெய்க்கெலாம் இப்படி சண்டை போடுறாங்களேன்னும் போது இது பாருவும் பிரஜனும் சாண்ட்ராவும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நடுவில் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டார். விக்கல்ஸ் விக்ரம் வந்து பக்கத்தில் உட்காந்துங்கன்னு ஒரு பாட்டு பாடினே கை தட்டின்னு இருக்காரு. திவ்யா வந்து எனக்கு தலைவலிக்குதுங்க, நீங்கள் பாட்டு கூட பாட கை தட்டாதீங்க, சத்தமாக பாடுறாரு. ஏன் உங்களுக்கு வேறு இடத்துல போய் பாடுங்களேன், நான் இங்கே தான் பாடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இரிட்டேட்டிங்காக பண்ணுறாப்புல. அவர் தான் வேலை வாங்கணும், இப்போ சாப்பாடு டைம் சாப்பிட்றாங்க, இந்த நேரத்தில் வந்து இவங்க டிஸ்கஷனை வந்து குலைக்கிற அளவுக்கு எதுக்கு அவர் பண்ணுறாருன்னு நம்மளுக்கே ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு காண்டான பாரும் வந்து அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து பேசுங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சை கண்டினியூ பண்ணிருக்காங்க. இந்த டாஸ்க்லாம் போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே மாப் மாயா வயசு வந்து ஒரு டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து ரிவார்டு இன்னும் வரல. அந்த ரிவார்டு வந்துருச்சு. என்னன்னா வந்து ஐஸ்கிரீம் வந்திருக்கு, அதுவும் அந்த அந்த கம்பெனியோட இந்த பேக்கோ ஐஸ்கிரீம் வந்திருக்கு. அந்த பேக்கோ ஐஸ்கிரீமுக்காக அப்படியே ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இவங்க தான் 2 பேருக்கு கோச்சின்னு இருக்காங்களா, சாண்ட்ராவும் திவ்யாவும், அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்காத அவஸ்தைப்பட்டு நிற்காங்க. அப்போ திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைனா எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னா அவரும் அவங்களோட பங்கை வந்து இவங்களுக்கு வந்து ஊட்டுறாப்புல. சாண்ட்ரா என்னோட பங்கே தேவையில்லப்பா, நீ எது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொன்று பர்கரு கூல்ட்ரிங்க்ஸ் அதுன்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஆறாமரை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, இதோட இந்த வேலையை முடிக்கிறாரான்னு பார்த்தா விக்ரம் வந்து கிச்சனுள்ள வந்துட்டு இந்த 2 பேரையும் நான் எல்லா வேலையும் வாங்காமல் வந்து விட மாட்டேன், எல்லா வேலையும் வாங்கிட்டு அவங்க வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லி ஜெயிலில் போட்டுருவேன்ட்டு அவரே பேசிட்டு இருக்கிறப்ப தனியாக நின்று. அதோட இந்த 47வது நாள் பிக் பாஸை முடிக்கிறாங்க. நாளைக்கு விஜய் சேதுபதி வரப்போகிறாரு, யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறான்னு பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் தொலைங்களேன், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.